முக்கிய செய்தி, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக இபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோரை விமர்சிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள். வணக்கம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி இரவில் ஓம் பகதூர் என்ற பாதுகாவலரை கொலை செய்து ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக வேலூர் மாவட்டம் காவல் நிலையத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷ் ஆகியோர் நீலகிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்ததுடன் மற்றவர்களை விசாரிக்கக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தீபு, சதீசன், சந்தோஷ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பின் கடந்த கொள்ளையில் கொடநாடு எஸ்டேட்டில் இருந்து காணாமல் போன பொருட்கள் எவை என்பதை பற்றி சசிகலா இளவரசி தான் தெரியும் எனவும், புலன் விசாரணை குழு வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்ளவில்லை எனவும், முக்கிய குற்றவாளிகளை தப்ப விட்டுவிட்டதாகவும் அந்த மனுவில் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பது அனைவருக்கும் தெரியும் என்று வாதங்கள் வைத்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற நடைமுறையை தவறாக பயன்படுத்தி சம்பந்தமில்லாமல் முதல்வருக்கு சம்மன் அனுப்ப கேட்க முடியாது என்று நீலகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் வழக்கு தொடர்பாக மேல் விசாரணை நடைபெற்று வருவதாக முன்வைத்தார் வாதங்களை. இதையடுத்து தற்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இல்லையே என்றும் எதிர்த்தரப்பு சாட்சியாக ஏன் விசாரிக்க கூடாது என்று கருத்து தெரிவித்த நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பை அளித்திருக்கிற நீதிபதி வேல்முருகன் கீழ் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்ட அனைவரையுமே எதிர்த்தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க அனுமதி அளித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.